ஓகே. இது ஒரு லாங்கான வீடியோவா இருக்க போகுது. ஏன்னா எம்எல்எம் பத்தி நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். என்னன்னா எல்லா வீடியோலயும் ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்கும். அந்த கமெண்ட்டுக்கான பதில அதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனா எவனும் அதை பாக்குறது இல்ல. நான் சஜஸ்ட் பண்ணவும் முடியாது, பண்ணாலும் இவனுங்க பார்க்க மாட்டானுங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு எல்லாம் பதிலா இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோல எம்எல்எம் கம்பெனிஸ் அண்ட் எம்எல்எம்னா என்ன, டைரக்ட் செல்லிங்னா என்ன, எப்படி டைரக்ட் செல்லிங்கும் எம்எல்எம்மும் ஒன்னாச்சுன்னு எல்லாத்த பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அண்ட் மக்கள் இன்னும் எப்படி இதை நம்பிட்டு இருக்காங்க பார்ப்போம். 1955ல சார்லஸ் டிக்கன்ஸ்ன்றவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல டைரக்ட் செல்லிங்னா என்ன, அது எப்படி செயல்படும், அதோடைய நுணுக்கங்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. 1890ல முதல் முறையா கம்யூனிசம் மூலியமா வந்ததுதான் டைரக்ட் செல்லிங். உதாரணத்துக்கு இந்த பெண் ஒரு இடத்துல தயாராகும், இன்னொரு இடத்துல விளம்பரம் செய்யப்படும், இன்னொரு இடத்துல ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போகும், இன்னொரு இடத்துல ரீட்டைல் ஷாப்புக்கு போகும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வந்து சேரும், அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து சேரும். சோ இது ஒரு இடமா ஜம்ப் பண்ணும்போது இதோடைய காஸ்டும் அதிகமாயிட்டே வரும். இப்போ இப்படி இல்லாம இது தயாரிக்கப்படுற இடத்துல இருந்து டைரக்டா நம்ம கிட்ட வந்தா இதோடைய காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் டைரக்ட் செல்லிங். இது உருவான இடம் ரஷ்யாவா இருந்தாலும் நிறைய கண்ட்ரீஸுக்கு இந்த வியாபார யுக்தி ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த டைரக்ட் செல்லிங்கோட ஷேப் மாறுபட்டது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங், எம்எல்எம், பிரமிட் இது எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். உருட்டுக்கள் மேபி மாறுபடலாம், ஆனா ஃபார்முலா ஒண்ணுதான். இப்ப எம்எல்எம்னா என்ன? எம்எல்எம் குள்ளேயும் டைரக்ட் செல்லிங் இருக்கு. டைரக்ட் செல்லிங் தான் எம்எல்எம்னு இல்லை, எம்எல்எம் குள்ள டைரக்ட் செல்லிங் இருக்கு. இப்போ எம்எல்எம்ல நீங்க போய் ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 4 பேரை சேர்க்கணும். இப்போ இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, இண்டிவிஜுவலா அவங்களும் அவங்களுக்கு கீழே ஒரு 4 பேரை சேர்க்கணும். ஸோ ஒருத்தர் 4 பேர் ஆனாங்க, 4 பேர் 40 பேர் ஆவாங்க, 40 பேர் 50 பேர் 100 பேர் அப்படியே தாண்டி போயிட்டே இருக்கும். கீழே இருக்க 100 பேர் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணா அந்த கமிஷன் அமௌண்ட் மேல இருக்க எல்லாருக்குமே போகும். எந்த அளவுக்கு போகனா, நீங்க தான் இந்த ரோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னா உங்க வரைக்குமே இந்த கமிஷன் அமௌண்ட் போகும். இதுதான் எம்எல்எம். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க மேல இருக்க ஒருத்தனா இருக்கிற வரைக்கும் இது ஜாலியா இருக்கும். கீழே இருக்க 100 பேர்ல ஒருத்தரா நீங்க இருந்தீங்கன்னா, அப்படியே நீங்க போனீங்கன்னாலும் நீங்க மேலேயே இருக்க போறது இல்ல, ஒரு நாள் கீழே இறங்கி வந்துதான் ஆகணும். இப்ப எந்தெந்த கம்பெனி டைரக்ட் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க, எந்தெந்த கம்பெனி எம்எல்எம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க, நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் நாங்க எம்எல்எம் இல்ல, நாங்க வந்து டைரக்ட் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்றோம்னு கிளைம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சிம்பிள், எந்த கம்பெனியும் டைரக்ட் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணல. சரி, இது எம்எல்எம்மாவே இருக்கட்டும், நான் போய் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இது சொன்னல, ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் சொன்னல, அது உங்களுக்கு புரிஞ்சுது, ஆனாலும் பரவாயில்ல நான் போய் ஜாயின் பண்றேன்னு சொன்னீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. ஆனா 99% எம்எல்எம்ல இன்வெஸ்ட் பண்றவங்க நஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கான குவாலிட்டியை நீங்க மெயின்டைன் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா, நான் இப்படிதான் இருப்பேன், ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், இதுக்குள்ளதான் நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனி செட் ஆகவே ஆகாது. நீங்க பொய் சொல்லணும், ஏமாத்தணும், எல்லாமே பண்ணணும். நிறைய கம்பெனிஸ் இருக்கு, டிரான்ஸ் இந்தியா, வெஸ்டேஜ், அசால்ட், இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் புதுசா நிறைய இருக்கு. இந்த கம்பெனிலாம் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அதுக்குள்ள குதிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, நீங்க ஏமாத்தி தான் ஆகணும். அதுவும் உங்க ஃப்ரெண்ட, க்ளோஸ் ஃப்ரெண்ட, உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் ஏமாத்த வேண்டியதா வரும். உங்க மேல தப்பு இருக்குன்றத நீங்க உணரவே மாட்டீங்க. அப்படியே உணர்ந்தாலும் உங்களால இதுல இருந்து வெளில வரவே முடியாது. சரி, உங்களால பொய் சொல்ல முடியும், ஏமாத்த முடியும்னா நீங்க தாராளமா இந்த கம்பெனியில போய் சேரலாம். ஆனா கோடி ரூபாய் வந்தாலும் அந்த காசுல ரத்த வாட வீசும். மக்கள் இன்னமும் எப்படி இவங்க கிட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க? ஏன்னா விசாரிச்சு பாத்தீங்கன்னா, உங்க ஃபேமிலியில இருக்க யாராவது ஒருத்தர் எம்எல்எம்மால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது காலகாலமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னமும் எப்படி ஏமாறுறாங்க? 2 விதமான மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. ஒருத்தன் ஆடம்பரத்துக்காக ஆசைப்படுறவன், சும்மா ஒரு கேம்பிளிங் மாதிரி காசை போட்டு பார்ப்போம், வந்தா வரட்டும், இல்லைன்னா இவன் ஏமாறலாம். ஆனா இன்னொருத்தர் இருக்கான்ல, ரொம்ப கீழே இருந்து இப்படியாவது நம்ம மேல வந்துட மாட்டோமான்னு ஆசைப்படுறவனோட சுச்சுவேஷனை இவனுங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த எம்எல்எம் கம்பெனிஸ்ல வேலை செய்யறவனையும் நம்ம வந்து குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள போய் மாட்டிக்கிட்டான், இதுக்கப்புறம் முட்டு கொடுத்துதான் ஆகணும். ஏன் எல்லா வீடியோஸ்லயும் பாருங்களேன், கண்ணை மூடிட்டு முட்டு கொடுப்பானுங்க.
வேல்யூவே இருக்காது அவன் பாயிண்ட்ல, இருந்தாலும் முட்டு கொடுத்துட்டு இருப்பானுங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னா, பெயின் இந்த வெளில சொல்லவும் முடியாது, முட்டு கொடுக்காமையும் இருக்க முடியாது, அதுல இருந்து வெளில வரவும் முடியாது. எனக்கு இவனுங்க மேல கோவமே இல்லை. ஏன்னா எப்படியோ ஒரு நாள் இந்த கம்பெனியால இவங்க நஷ்டத்தை தான் ஃபேஸ் பண்ண போறாங்க. அன்னைக்கு 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ இந்த கம்பெனிலேயே உட்கார்ந்து அழுதுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் இது எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போதுதான் பாவமா இருக்கு. ரீசெண்டா இப்போ ஒரு ஆப்ல இவங்க ஆட பார்த்தேன். அதாவது பார்த்தாவே தெரியுது இவனுங்க தானே. ஜாப் ஓப்பனிங் ஃபார் HR ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஏதோ போட்டிருந்தாங்க. சரி, அப்ளை பண்ணேன். கால் வந்தது. நான் அந்த கால் ரெக்கார்டை இங்க அட்டாச் பண்றேன். கண்டிப்பா நம்பரை பிளர் பண்ணி தான் ஆவேன். அது ஒரு பையனா இருந்தா கண்டிப்பா நம்பரை பிளர் பண்ணிருக்க மாட்டேன். அது ஒரு பொண்ணு, அதனால நம்பரை பிளர் பண்ணி தான் ஆவேன். ஆமா, சொல்லுங்க. எந்த லொகேஷன் நீங்க? வந்து ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க சார்? என்ன ஏஜ் ஆகுது? 27. சரி, ஓகே சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் வருது. சாட்டர்டே சண்டே லீவ் தான். ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 50 ல இருந்து 20 தருவாங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வாங்குற பெட்டராவே கொடுப்பாங்க. டீடைல்ஸ் சொல்ற கேக்குறீங்களா? சாரி கம்பெனியோட டீடைல்ஸ் சொல்றேன் சார். ரிசர்வ் பண்ணிக்கிறீங்களா கேட்டேன். ஓகே, சொல்லுங்க. ஓகே, ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கு. ஓகே. டுமாரோ மார்னிங் 10 o'clock ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதுல நீங்க எப்படி ஒர்க் பண்ணணும், உங்க இன்கம் டைமிங் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்காக உங்க நேம் மட்டும் பதிவு பண்ணுவாங்க. 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபைனலா உங்களுக்கு ஜாப் இன்கம் எல்லாமே ஓகே, ஸ்டாட்டிஸ்ஃபை, டியூட்டில நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டு டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஃப்ரெஷரா எக்ஸ்பீரியன்ஸா? நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். I have 7 years experience. அப்படிங்களா? இப்போ ஜாப்ல இருக்கீங்களா, ஜாப் ரிலீவ் ஆயிட்டீங்களா சார்? இப்போ ஜாப்ல இருக்கேன், ரிலீவ் ஆக போறேன். அப்படிங்களா? கரண்டா எவ்வளவு வாங்கிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே சார். நீங்க வாங்குறதே உங்களுக்கு பெட்டராவே கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களால நாளைக்கு வந்து நீங்க ஷூரா அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்க நேம் சொல்லுங்க. ஓகே, அட்டெண்ட் பண்றதுல பிரச்சனை இல்ல. பட் எதுக்கு அந்த 100 ரூபீஸ்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டன்சில இல்ல, டைரக்ட் கம்பெனி. இது ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு சார். அதுக்காக தான். நீங்க மட்டும் இல்ல, நாளைக்கு வந்திருக்கிற எல்லாருமே பே பண்ணிட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மத்தபடி இது கன்சல்டன்சில இல்ல, டைரக்ட் கம்பெனி சார். பட் நாளைக்கு அட்டெண்ட் பண்ண சொல்றீங்க இல்லையா? இது மீட்டிங்கா? இது வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுல நீங்க எந்த மாதிரி உள்ள ஒர்க் பண்ண போறீங்க, என்ன இன்கம் டீடைலா சொல்லுவாங்க. உங்களை எந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கொஸ்டின்ஸா கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஜெனரலா தான் பேசுவாங்க. நீங்க எந்த மாதிரி உள்ள ஒர்க் பண்ண போறீங்க, என்ன இன்கம் டீடைலா சொல்லிடுவாங்க. சோ ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நாளைக்கு இங்க ஆயிரம் விஷயம் சொல்லிடுவாங்க சார். நீங்க எந்த மாதிரி உள்ள ஒர்க் பண்ண போறீங்க, என்ன இன்கம் உங்களுக்கு எல்லாமே டீடைலா கொடுப்பாங்க. ஓகே. கம்பெனி பேர் தெரிஞ்சுக்கலாமா? கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட். இல்ல மேம், இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தானே? ஆமா சார். ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? எனக்கு தெரியும். அப்படிங்களா? சரி, ஓகே சார். சாரி சார். தேங்க்யூ. இப்போ அந்த ஆடியோ கேட்டிங்களா? இப்போ அதை தொடர்ந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த ஸ்கேமால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதையும் கேளுங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ஒரு கம்பெனியில் முதல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த கம்பெனியில் எப்படின்னா ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. இந்த டார்கெட் நாங்கள் ரீச் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு 1 ஹவருக்கு வந்து நம்ம கேட்டே இருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக டார்கெட் சேஞ்ச் பண்ணுறீங்களா, ரீச் பண்ணுறீங்களான்னு கேட்டே இருப்பாங்க. ரொம்ப டென்ஷன், ரொம்ப அழுத்தங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. வேறு என்ன வேலைக்கு போடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு நான் நின்றுட்டு வீட்டில் வேலையெல்லாம் பார்த்து வேலை தேடிட்டு இருந்தேன். வேலை கிடைக்கவே இல்லை எனக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டில் கடந்துட்டு சும்மா வெட்டியாக தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்துச்சு. எப்படின்னா அந்த இப்போ ஒரு 4-5 அவங்க கூட பேசி ஒரு சில இடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் திடீர்னு நான் வந்து ஃபோன் போட்டேன். ஒரு சில இடம்னு சொல்ல முடியாது, சில மாதங்கள் ஆயிடுச்சு. திடீர்னு நான் ஃபோன் போட்டேன். ஆனால் அவ்வளோ லிங்க் இல்லை. எப்போயோ ஒரு டைம் பேசுவான், அது பெருசாக லிங்க்லாம் ஒன்றும் கிடையாது. திடீர்னு ஃபோன் போட்டேன். ஹாய் மச்சி, எப்படி இருக்க, ஏதாச்சும் போச்சான்னு கேட்டான். நானும் சொன்ன நல்லா இருக்கேன்டா அப்படின்ட்டு பேச்சு கூறினேன். வேறு எதை பற்றி சரியாக பேசலை. அப்புறம் சும்மா நல்லா அப்படி கேட்டுட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஃபோன் வந்துச்சு. விசாரித்தேன், எப்போ இருக்க என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டான். நானும் இப்படி தானே இருக்கேன், கொஞ்சம் பிஸ்னஸ்ஸு எதுவும் பண்ணடா, சும்மா வெட்டி தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே அவன் வந்து சொன்னான், நான் திருப்பி அவன்கிட்ட கேட்டேன், என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டோன்னே, நான் ஒரு 15,000 சம்பளம் வாங்குறேன்
பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னான். பிஸ்னஸா, என்னடா பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சரியாக சொல்ல. அப்புறம் கேட்டேன், நான் வேலை இல்லைடா எனக்கு, நான் வீட்டில் தான் இருக்கேன், இருந்த வேலையும் விட்டுட்டேன், டார்கெட் அதுன்னு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் அப்பா அம்மா அப்பாலாம் எப்படான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வேலைக்கு போயிட்டுருக்காங்கடா. அவங்க சொன்னேன், என்னது வேலைக்கு போயிட்டுருக்காங்களா? அவங்க கடைசி வரைக்கும் வேலைக்கே போக வச்சுட்டுக்க போறியா? எப்படா நீ அவனுக்கு ரெஸ்ட்டு தர போகிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். நான் வந்து பார்த்தா பயந்துட்டேன். என்னடா நம்ம ஃப்ரெண்டாக வந்துட்டு இவ்வளோ அறிவாளி யோசிக்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். சப்போஸ் மெச்சூரிட்டி வந்துருக்குல்ல பேசிட்டு போயிட்டு நான் அப்படியே மறந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னான். சரி எனக்கு என்ன வேலை இருந்தால் பாருன்னு சொன்னேன். இப்போதைக்கு எதுவும் வேலைடா அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்ஸ்அப்லாம் இருக்கும்ல, வாட்ஸ்அப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாளாக பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் போட்டெல்லாம் பார்த்தேன். எங்கள் பெரிய ஆஃபீஸ்லேருந்து வர மாதிரி அப்படியே கொஞ்சம் ரிச் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் சும்மா அப்படியே அந்த பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு ஃபார்மில் போட்டு கலக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல ஆள். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படிலாம் இருக்கேன், பெரிய கம்பெனி வேலை செஞ்சுட்டான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்புறம் பார்த்தேன் எனக்கு ஆர்வமாயிருச்சு. பெரிய கம்பெனி வேலை செய்கிறான் போல் இருக்கு பைபிள்னு சொல்லிட்டு நானும் சேர்த்துட்டு அவனை ஃபோனை போட்டேன். ஃபோனை அட்டன் பண்ணல பைபிளில். என்னடா ஃபோன் அட்டன் பண்ணி பிஸியாக இருப்போம் போட்டுருன்னு சொல்லிட்டு நான் திருப்பி அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் அடித்தேன். அப்புறம் ஃபோன் எடுத்து சரி முடிச்சேன், கொஞ்சம் ஆஃபீஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நல்லா போட்டு முடியல, கொஞ்சம் கழிச்சு பேசணுன்ட்டு ஃபோன் ஸ்டாப்பில். எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. பரவாயில்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி பெரிய வேலையாக இருக்கும் போல் இருக்குது, நம்மளால் வர முடியலன்னு சொல்லிட்டு நான் சும்மா வீட்டில் விட்டு தான் இருக்கோம். அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்தா அது திருப்பி அதுதான் சொன்னான். இப்போ இது என்னடா வேக்கன்சி தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டமாக சோர்வாயிருச்சு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் வந்துச்சு. உனக்கு ஒரு வேக்கன்சி ஒன்று வந்திருக்கடா, அது நான் கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது, நாங்கள் சீனியர்கிட்ட பேசி நான் வாங்கியிருக்கோம்டா, உனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன், அது இருக்குது, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போன ஸ்டாப்பில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து ஃபோன் வந்துச்சு. என் மச்சும் வேலை கிடச்சிச்சிடா, ஆனால் நீ வரும்போது என்ன பண்ணுன்னா என்ன கொண்டு வந்து சொல்லணும், ஆதார் கார்டு, ஜெராக்ஸு, பேன் கார்டு, காலேஜ் மார்க் ஷீட்டு, காலேஜ் படித்தா காலேஜ் மார்க் ஷீட்டு, இல்லைன்னா மார்க் ஷீட்டு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாம் கொண்டு வா. அப்புறம் வாடகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1300 கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஃபார்மல் ஷர்ட்ஸு ஒரு 5 செட்டு வச்சுக்க. அப்புறம் எல்லாம் ஃபார்மல் ஷூலாம் ரெடி பண்ணிட்டு சும்மா பக்காவாக வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன். நானும் வரேன்னு சொல்லிட்டு எப்படா வரேன்னு கேட்டு நானும் ரெடி ஆகி கிளம்பிட்டேன். காசில் வர கையில் வீட்டில் வெட்டி தான் இருக்கேன். வீட்டில் கொஞ்சம் அம்மா அப்பாலாம் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டு வீட்டில் சொல்லிட்டு கிளம்பினேன். நம்ம வீட்லேயும் சரி பரவாயில்ல போயிட்டு வைப்பா, என்ன பண்ணுறது, கஷ்டத்துக்கு என்ன பண்ணுறது, போய் தான் நம்ம போனால் தான் வாழ்க்கையை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களாம் அனுப்பிச்சி வச்சாங்க. நானும் பஸ்ஸு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். சரி வராமல் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொன்னான், ஓசூருக்கு வரணும், இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு நானும் காசு ஒரு 3000 கிட்ட வாங்கிட்டு கிளம்புனேன். 3000 கிட்ட இந்த கிட்ட வாங்கிட்டு கிளம்பிட்டு பஸ்ஸில் ஏறினேன். அவன் எப்படின்னா அவன் போகப்போ ஒவ்வொரு நிமிஷம் ஃபோன் போட்டாப்புல, எங்கே மாப்பிள்ள வந்துட்டுருக்க, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கார்டு ஃபோன் போட்டு இன்னும் இல்லைன்னா லேட்டாக வந்துட்டுருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் காலைல கிளம்பினா அப்படி சாயந்தரமாக தான் போய் சேர முடியும், ஓகேங்களா. அப்படியே ஒவ்வொரு போய் பொறுமையாக போனேன் நண்பன்கிட்ட நான் மச்சல கொஞ்சம் பெங்களூர் போயிட்டேன். நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தானே வருவேன், அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவான், வந்து ஒன்று ரிசீவ் பண்ணி கொஞ்சம் சரி நானும் சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் இருந்தேன். ஃப்ரெண்டு வந்துட்டு ரூமுக்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. பார்த்தா பக்கம் இருந்த ஒரு கிச்சனு, ஒரு லிவிங் ஹாலு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்க திங்ஸில் வச்ச ரூமு, அப்புறம் ஒரு பாத்ரூம், ஒரு சைடில் 2 சேர்த்து குளிக்கா பாத்ரூம் எல்லாம் அட்டாச்சோட அப்படி இருந்தது. பரவாயில்லையாப்பான்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அது ஒவ்வொருத்தர் வந்து விசாரித்தாங்க, என் கஷ்டத்தெல்லாம் சொன்னேன். ஒரு 4-5 பேர் தங்கியிருந்தாங்க, 4-7 பேர் தங்கியிருந்தாங்க. ஒவ்வொரு கஷ்டத்தை கேட்டாங்க, நான் கஷ்டத்தெல்லாம் சொன்னேன். அப்படிலாம் தலையாடிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை வந்துட்டான். ஃப்ரெண்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஜாலியாக இருந்து ஃப்ரெண்டை வேலைக்கு சேர்ந்துட்டான்டா, ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பையன். ஸ்கூல் படிக்கும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரே பணம் தான் இருக்குன்னா அவன்கிட்ட நான் பேனா கேட்டால் அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான், அவன்கிட்ட இருக்கிற பேனாவே எடுத்து கொடுத்துருவான், அந்த ஒரு குவாலிட்டி. ஆனால் நான் அவனுக்கு பேச ஹெல்ப்லாம் பண்ணதில்லை, ஹெல்ப் பண்ணல, இதாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மிஸ் பண்ணுவேன். இப்போ அவனோட நல்ல குவாலிட்டி நினச்சி தான் அவன்கிட்ட சொன்னேன்னு கேட்டேன். அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நம்பி போனேன். சரிங்க அவன் ஏமாற்ற மாட்டேன்னு நினச்சி தான் போனேன். அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன், ஏமாலாமா எதுவும் கேட்டேன். இல்லைடா அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொன்னான். சரி நானும் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொன்னான், பேசினா டிபி அப்படியே சொன்னான். எனக்கு என்னன்னு தெரில. சரி நம்ம கொஞ்சம் சொல்லிட்டு நான் கடைசியாக கேட்டதுக்கு இது என்ன சொல்கிறது,
ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி இது வந்து ட்ராக்கிங் பண்ணுற வேலை தான்டா, மொபைலில் நம்ம ட்ராக்கிங் பண்ணிக்கலாம், சிஸ்டம் தான் அப்டேட் ஆகிடுச்சுல, சிஸ்டம் தேவையில்ல, மொபைலே போதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி போயிட்டு அந்த போயாச்சு, அந்த ரூமில் போயாச்சுல, போயிட்டு சார் மாப்பிள்ள நேரில் வர முடியல, கொஞ்சம் பேங்கில் கொஞ்சம் பிஸியாக போக வேண்டியதாக போயிடுச்சு, அங்கே போனால் அந்த போலீஸ் தொலை தாங்க முடியல, ஹெல்மெட்டுக்கு ஒரு 500 rupees போட்டாங்க, நானும் கொடுத்துட்டு வந்தேன், பெசட்டு அந்த 500 இருந்தால் நம்ம என்ன சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல சொல்லிட்டு பெசன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் சீனியர் வந்தாப்புல, சீனியர் அவனோட சீனியர் வணக்கத்தை போட்டாச்சு. போட்டு அவன் சொன்னான், இன்னும் டீசெண்டாக இருக்கணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ நான் தனியெல்லாம் பண்ணிவிடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான். சரி நானும் பயபக்தியாக இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் சொன்னேன், இப்போ இது நம்ம இது ரொம்ப நல்ல மாதிரி போனவொடனே காசு மட்டும் இருந்தால் மாப்பிள்ள காசு நீ கேட்ட காசு 1300 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்ட பாஸ்போர்ட்டு இந்த ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அவன் வந்து கொடுத்தேன், அவன் போய் அவன் சீனிட்டு கொடுத்துட்டாப்புல. எப்படின்னா ஒரிஜினலும் கொண்டு போனேன், ஜெராக்ஸ் கொண்டு போனேன், நான் எல்லாம் ரெண்டுமே வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ரெண்டுமே கொடுறா இந்த கொஞ்சம் செக் பண்ண சொல்லிட்டு சொன்னேன். நான் கொஞ்சம் ஃப்ரெண்டாக தான் சொல்லிட்டு நம்பி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் இருட்டிட்டு இருந்தது. அப்புறம் பேசிகிட்டு இருந்தேன், அவன் பாடம் நடத்த ஆரம்பித்தான். ட்ரெயின் வந்து 4 நாள் இருக்குண்டா, எல்லாம் அவன் சொல்லி தருவாங்க, நீ வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீ சீனியர் தான் கூப்பிடணும், அவனும் சீனியர் தான் அவங்க கூடுவாங்க அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ரூமுக்குள்ளே இருக்கும் கூட டிசிப்ளினாக இருக்கணும், ரூமை தட்டிட்டு வரணும், போகும்போது தட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கபக்கன்னு பிடிச்சிட்டேன் சொன்னதை. உடனே அடி பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஏன்டா ஃபோன் வந்துச்சுன்னு பார்த்தா அதில் அவன் லைட்டாக கேட்குது, அந்த செல்ஃபோன் ஃபோன் பேசணும்னு கேட்க முடியல, லைட்டாக அவன் வெளியே வந்து பேச கேட்க முடியல, அந்த கேட்குது. அவனுக்கு வெளியே விட்டுறாதுன்னு கேட்டான். என்ன கேட்டோன்னே சரி வெளியே கொஞ்சம் பிரச்சனையான ஏரியா போல் இருக்குது, அதனால் வெளியே வேண்டாம் சொல்லுவாங்க இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சரியாச்சு, கொஞ்சம் பாசம் போட்டுருக்கு, நம்ம கொஞ்சம் அக்கறை போட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன், சந்தோஷப்பட்டேன். உடனே பரவாயில்லையாப்பா அக்கறை கொஞ்சம் நினச்சி நான் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பெருமைப்பட்டேன். அன்றைக்கி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கினேன். பசங்க சமைச்சிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் இன்னும் நார்மலாக இருந்தது. பசங்க செஞ்சு அப்படி தான் இருக்கேன், பசங்க சொன்னாங்க. சரி நம்ம ஒன்று பிரச்சனை சொல்லிட்டு நான் கொஞ்சம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாப்புல, சரி மாப்பிள்ள 8 மணிக்கு எதுவும் சொன்னால நானும் சீக்கிரம் குளிச்சுட்டு தூங்கிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பசங்க ஒரு 7 பேரோ 8 பேரோ அங்கே ரூமில் தங்கியிருந்தேன்னு சொன்னால, பசங்க ஒரு 7 பேர் 8 பேரோ தங்கியிருந்தேன்னு சொன்னால, அப்போ எப்படின்னா அது ஒரே தான், அதுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்கும், அதுக்குள்ளேயே குளிக்கிற ரூம் இருக்கும். ஸோ அவங்க லேட்டாக அவங்க எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு குளிச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்கூட்டியே எழுந்துச்சு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். குளிச்சுட்டு அப்புறம் வந்து வெளியே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் ஆச்சு, பசங்க சமைச்சாங்க, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கிளம்பிட்டு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனோடனே அங்கே பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பசங்க தங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனுடைய சும்மா ஃபார்மலில் சும்மா அட்டகாசம் பண்ணுறாங்க, அவன் நீட்டாக போட்டுக்கிட்டு முடிஞ்ச சேப்பர் டைலாம் போட்டுருந்தாங்க. டை போட்டுக்கிட்டு அப்புறம் ஃபார்மல்ஸு போட்டு கையில் ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு நோட் புக் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போனாங்க, அப்படியே அணிவகுத்து போனாங்க. அப்படியே கொஞ்சம் நடந்து போனோம், எப்படியும் ஒரு 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 1/2 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த 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 பில்டிங் போகிறதுக்கு, அந்த ஒர்க் பண்ணுற பில்டிங் போகிறதுக்கு. நானும் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை சொல்லிட்டு நான் அப்படியே ஏறி போயிட்டேன், கூடயே போனேன். அப்படியே ஒன்றா கூப்பிட்டு போனேன், இப்படி தான் சொல்லணும், பார்த்தோன்னே ஐ கான்டெக்ட் பற்றி பேசணும், சுற்றி எங்கே பார்க்கக்கூடாது, அங்கே யார் பாடம் நடத்துகிறாங்களோ ட்ரைனிங் தராங்களோ அவங்களையும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸோடு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நானும் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே கரெக்டாக போகணும். அப்போ தான் வேலை செலக்ட் ஆக முடியும், இல்லாட்டி வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு தேவை வந்து குவாலிட்டி கிடையாது, குவாலிட்டி மட்டும்தான், நிறைய பேர் அந்த தேவையில்ல, யார் கரெக்டாக குவாலிட்டி இருக்கிறாங்களோ அவங்க ஒருத்தர் மட்டும் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன், எப்படி அந்த வேலையை பிடிச்சிரும்டா, ஏன்னா இப்போ சம்பளம் ஸ்டார்டிங்கே 15,000 தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் போகிறேன். வந்து பார்த்தா கதவு திறக்கல. 8 மணி சொன்னால் 8 மணிக்கு வந்தாச்சு. அப்படியே 8, 8:30, 9 அதுக்கப்புறம் கொஞ்சம் மினப்பணம் இருக்கும், 8 மணி சொல்கிறேன், 8, 8 மினப்பணம் இருக்கும். கரெக்டாக 9 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குரூப் வந்து சட்டரை திறந்துட்டு ஒரு சில குரூப்லாம் உள்ளே போகிறது வெளியே வரதான் அடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வெளியே நின்றுருந்தேங்க, என் ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டை பேசினேன், எல்லாம் சொல்லி கொடுத்தேன், கரெக்டாக பண்ணா சும்மா பண்ணிட்டு கூட இருந்துட்டு போனால் சொன்னாப்புல. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தேன். இருந்தவொடனே அப்போ திடீர்னு நண்பனுக்கு ஃபோன் வந்துச்சு. அவர் சீனியர் பண்ணுறாரு, இப்போ பண்ண மாதிரி இந்த குரல் கிடைச்சு எனக்கு, உள்ளே வரலாம் பண்ணி சொன்னார். உள்ளே போயிட்டோன்னே அவர் உள்ளே என்ன நம்ம சீனியர் இருந்தாப்பில், என் ஃப்ரெண்டோட சீனியர் இருந்துட்டு கை கொடுத்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னாப்பில். சரின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு உள்ளே போனேன். போனால் ஒரு சின்ன ஒரு டேபிள் கிட்ட கிடையாது, சும்மா ஒரு சின்ன ஒரு ரவுண்டு, அதில் ஒரு 6-7 பேர் சுற்றி சின்ன டேபிள், இந்த பின்னாடி சாயது இல்லாமல் இந்த ஒரு சின்ன தள்ளுவண்டி கல் வச்சுருப்பாங்களே, பின்னாடி சாயது இல்லாமல் உட்கார மாதிரி டேபிள் இருக்கும்ல ரவுண்டாக, அந்த மாதிரி டேபிள் போட்டிருக்காங்க. வந்து போய் உட்காந்துட்டேங்க. உட்காந்தோடனே ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் வந்து பாடம் நடத்த ட்ரைனிங் தர வரவருக்கு ஒருத்தர் வந்து இன்ட்ரடக்ஷன் தராப்பில்.
இல்லை ஆச்சா போதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இல்லை எல்லாத்துக்கும் ஒரு லைனாக கை கொடுத்துட்டு ஐ கான்டாக்டோட கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாப்புல நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார்தான் வரப்போன்னு சொல்லிட்டு பேர் சொன்னார். அவருக்கு ஏன்னா அந்த கம்பெனியில் ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. ரஜினிங்கிறது உன் பேர், முருகங்கிறது உன் பேர், ரஜினிங்கிறது நீ வாங்க பட்டணமாக சொல்லிட்டு ஒரு ரஜினி முருகன் படத்தில் கால் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டம் இருக்கும் போல் இருக்குது. அந்த பட்டத்தை சொல்லி இப்போ அவர் தான் வரப்போறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பெக்டாக சொன்னாங்க. நாங்களும் சும்மா அப்படி கையில் தட்டிட்டு இருந்தோம். வந்தார், வந்துட்டு எல்லாத்தையும் திரும்பி அதே மாதிரி கையை கொடுத்துட்டு பாடத்தை நடத்த ஆரம்பித்தார். அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நாள் எடுத்தோன்னே பாடத்தை நடத்தலை. இந்த உலகத்தில் எப்படி நடக்குது, இந்த உலகம் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்ட வேலை செய்கிறவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கான். ஒருத்தர் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சில பேர், 20% பேர், அந்த 20% பேர் தான் நல்ல ஒரு முன்னுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அது கொஞ்சம் நல்லா தான் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பல்கலைக்கழகங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஆவணங்கள்லாம் வாங்கிட்டாங்க. எங்கள் சீனியர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் அட்ரஸில் கொடுத்து நெத்தினி கொடுத்தோம்ல, அவர் வந்து அவங்க சப்மிட் பண்ணிடுவாங்க போல் இருக்குது. எல்லாம் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண சொன்னாங்க. அப்புறம் டைம்ஸ்லாம் எழுந்துட்டு நினைக்கிறேன் எல்லாம் நாங்கள் சைன் பண்ணுங்க, ஃபோட்டோ ஓட்டினாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு பாடம் நடத்த ஆரம்பித்தாங்க. அது பாடம் மாதிரி போச்சு. அதுக்கு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு இதை பற்றியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக், ஒரு 15 நிமிடம் பிரேக்கு. நாங்கள் வெளியே வந்தோங்க. வெளியே வந்து இதே மாதிரி லைட்டாக ஒரு துக்கி குடிச்சிட்டு அப்படியே இருந்தேங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி திருப்பியும் ஃப்ரெண்டோட சீனியர் வந்து கால் பண்ணாப்புல திருப்பியும் கூப்பிட்டாங்க. போனேன். திரும்பி அதே மாதிரி போட்டாங்க, ஒரு 60 போட்டாங்க. போட்டு செகண்ட் ஹாப் வந்து வேற ஆள் பேசினார். அவர் ஏதோ போலீஸில் முதல்ல இருந்தாராமா. இந்த 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 ட்ரைனிங் வரத்துக்கு போலீஸ் இருந்தாராமா. இந்த ட்ரைனிங்கை பார்த்த உடனே இந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்துட்டாராமா அவர் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே சரி சொல்லிட்டு எதுவுமே தான் இருக்கும் போட்டுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு சரி அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் போயிட்டுருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏமாளம் சொல்லிட்டு யாருமே சொல்லலை. ஃப்ரெண்டாக இல்லைடா, நெட்வொர்க் மாட்டிட்டே ஏமாளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஃப்ரெண்டாக தான் நம்பிடுவோம், கண்ணை மூடிட்டு. வெளியே ரோட்டில் ஒருத்தர் சொன்னா போடன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அது ஃப்ரெண்டு சொன்னான்னா அவங்க கொஞ்சம் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. என்ன நம்ப மாட்டேயா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நாமளே என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு ஃப்ரெண்டை சொல்லிட்டாங்க ஏமாற்ற மாட்டான் அவனு, கூட படித்த பையன் நல்ல பையன் சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிடும். அப்படியே போயாச்சுன்னா வந்தது சன் பேசினவர் அப்படியே ஆச்சா போச்சானார். அப்படியே நிறைய இதெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேசினாங்க. அப்படியே பேசிட்டு அவருக்கு வழக்கம் போல் ஒவ்வொருத்தரும் என்ற பேசுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாரு, முன்னுரை கொடுத்து வரவேற்பாங்க. நாங்கள் நினச்சி கையை தட்டுவோம். அப்புறம் எல்லாம் உட்கார சொல்லுவாங்க, உட்காந்துக்குவோம். அப்படி எல்லாம் ஒவ்வொன்றா பேசினாங்க. அப்புறம் செகண்ட் ஹாப் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே போகலை. அங்கே பக்கத்தில் செஞ்ச கடைகள் இருக்குன்னு சொன்னால கடையில் ஏதோ எங்கள் ஃப்ரெண்ட் வந்து எக் ரைஸ் ஏதோ வாங்கி கொடுத்தாப்புல. எக் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பியும் அடுத்த செக்ஷன் ஆரம்பிச்சு. மதியத்துக்கு அப்புறம் செக்ஷன் ஆரம்பிச்சிது. திருப்பி அதே மாதிரி அவரே திருப்பி வந்தார். வந்து திருப்பியும் கொஞ்சம் பாடம் மாதிரி நடத்துனாங்க. எப்படி போயிட்டுருக்கு, என்ன போயிட்டுருக்கு, உலகம் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம எப்படி சீக்கிரம் எல்லாம் ஒரு முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்எம் பற்றி இந்த கான்செப்டுக்குள்ளேயே போகல. வேறு ஏதோ அந்த உலக நடப்புகள் பற்றி ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி பின்னாங்க. அப்படியே அந்த ஃபஸ்ட் நாள் ட்ரைனிங் எல்லாம் உந்துருவாங்க போட்டுருக்கு. அது மாதிரி நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. எம்எல்எம் பற்றி சொல்லவே இல்லை. கடைசியில் அன்றைக்கி சாயந்தரம் கொஞ்சம் க்ளோசிங் டைமில் கொஞ்சம் வழக்கமான ஸ்கூல் மாதிரி ஒரு 5 மணி 4:30 ஒரு பிரேக்கு. அதுக்கப்புறம் பசங்க கொஞ்சம் மறுபடியும் விட்டாங்க. ஒரு பிரேக் இருந்தது 3 மணிக்கோ 4 மணிக்கோ ஒரு பிரேக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன செக்ஷன் வச்சாங்க. வச்சு பேசிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஆனால் விடுறதுக்கு ஒன்று சொல்லி அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி நடத்தின பாடத்தெல்லாம் நைட்டு வந்து ஒரு சில வந்து சொல்லி தருவார் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க, எழுதி வரணும். எழுதிட்டு வந்தால் தான் அடுத்த நாங்கள் அப்புறம் கொஞ்சம் வந்து அப்ரூவ் பண்ணுவோங்க. கிளாஸ்க்கு என்ன சொல்கிறது, உள்ளே வந்து நாங்கள் உள்ளே விடுவோங்க, இல்லைன்னா உள்ளே விட மாட்டோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் பயபக்தியோடலாம் தலையாச்சிக்கிட்டு அங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒவ்வொரு விஷயம் சொல்லித்தரும்போது சரி ஒரு பண்டல் ஏப்போசிட்டை வச்சுக்கிட்டு சுற்றி வரும் டேபிள் அங்கேயும் திரும்ப இங்கேயும் திரும்பக்கூடாது. ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும். அங்கே சைடு கைத்தட்ட சவுண்டு கேட்டாலே இங்கே திரும்பி பார்க்கக்கூடாது. அவங்களே தான் ஃபுல் ஃபோக்கஸாக பார்க்கணும். சப்போஸ் ஒருத்தர் அப்படி தான் இங்கே வேறங்க கொஞ்சம் மைண்டு பிரிச்சு போட்டுருக்கு, ஏன்னா நீ சரியாக கவனிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டாங்க. உடனே ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் எத்தனை பேர் இருப்பேன்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் நாள் 6 பேர் இருப்பாங்க, அடுத்த நாள் 4 பேர் இருப்பாங்க, எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்புறம் தெரிஞ்சது அந்த வேலையை விட்டு தூக்க கிடையாது, அவங்களே தெரிச்சு ஓடுவாங்க. நானும் வேலை எடுத்து தூக்கம் போட்டுருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 6 பேர் இருந்தோம் முதல்ல. அப்புறம் பார்த்தா 5 பேர் தான் இருந்தாங்க. நான் நினச்சேன் யார் வேணால் போட்டோம், நான் வந்து போய் ஆகணும், இந்த வேலைக்கு செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் வெறித்தனமாக இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் முடிஞ்சது. சாயந்தரம் ஃப்ரெண்டு அவனோட செலவில் நோட்டு வாங்கி கொடுத்தான். அவனோட என் செலவாக தான் இருக்கும். அவனோட செலவில் நோட்டு புக் வாங்கி கொடுத்தாப்புல. நான் பரவாயில்ல ஃப்ரெண்டெலாம் நல்லா காசு விட்டு காசு கொஞ்சம் ஃப்ரெண்டோட கொஞ்சம் காசு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் போட்டு நினச்சி நானும் போயிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடுச்சு. வழக்கமாக ப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு உட்காந்தேன்.
ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசினா இது கிளாஸ்லாம் போயிட்டுருக்கா. இன்னொருத்தர் வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த சீனியர் நல்லா கவனிக்கிறாரு அப்படின்னாரு. நானும் பரவாயில்ல, நான் நல்லா கவனிக்கிற போல் இருக்குது, செலக்ட் ஆகிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு கூட ஒருத்தர் வந்தார். வந்து அன்றைக்கி சொல்லிக் கொடுத்த நிகழ்ச்சிகள்லாம் ஒவ்வொன்றா சொன்னாப்புல. நான் அப்படியே ஃபுல்லாக மனப்படமாக சொல்கிறாங்க. எப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்களை வந்து ஒரு மாதிரி அப்படியே வந்து 10ஆம் பசங்க படிப்பாங்கல்ல, அப்படியே இந்த புக்கே அப்படியே மனப்பாடமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு பேஜ் வரை மனப்பாடமாக இருக்கும். அது மாதிரி திருப்பி போட்டு ரோடு அடிச்ச மாதிரி ரெக்கார்ட் அடிச்ச மாதிரி வர கரெக்டாக சொல்கிறாங்க. அப்படியே நானும் ஒன்று எழுதிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக சொல்லிட்டு சொன்னாங்க இல்லை ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, நான் சார் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படி சரி அப்படின்னு. சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதை பேசிட்டு அவரும் சொன்னார், நானும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், இந்த எப்படியோ அந்த வேலையில் வந்து முன்னுக்கு ஒன்று தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் எமோஷனலாக பேசினாப்புல. அதுவும் கொஞ்சம் எனக்கு அந்த எமோஷனல் என்னுடைய எமோஷனல் மாதிரி இருந்ததா அது டச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி கொடுத்த என்ன ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு மாதம் பார்த்திங்கன்னா 10,000 கிடைக்கும். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டபுளாக 20,000 கிடைக்கும். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 40,000 கிடைக்கும். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 50,000 கிடைக்கும். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 60,000 கிடைக்கும். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. அவன் மாதங்கள் போக ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 1 கோடி தாண்டி இருக்குது. அவர் சொல்கிறாங்க, இது மாதிரி உங்களுக்கு சேலரிஸ் வரும், நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை எப்படி நீங்கள் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு ஒரு நோட்டில் எழுதிட்டு வரணும். ஒவ்வொரு ரூபாயும் எப்படி செலவு பண்ணுங்க, ₹1 கூட மிஞ்சக்கூடாது. எப்படின்னா இது சும்மா கிடையாது, இந்த ஆசையை தூண்டுறதா இது. எப்படி அவனை ஏமாற்றலாம், எப்படி ஆசையை தூண்டலாங்கிறது தான் இது. நான் சும்மா எழுதி விட்டேன், அது பண்ணும் இது பண்ணும். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து தூங்க போயிட்டாப்புல. நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். நான் அந்த டிவி ஸ்டேஷன் வைப்பேன், பெரிய டிப்பு வாங்குவேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லி நான் எச்சக்கமாக போட்டு ஆசையே அதெல்லாம் பண்ணவே முடியாது. வாழ்க்கையில் பண்ணலாம், ஆனால் கஷ்டப்பட்டு தான் பண்ண முடியும். ஆனால் சும்மா அப்படி காசாக பண்ண முடியும். நான் பாட்டுக்கு எழுதி விட்டாச்சு. அன்றைக்கி வழக்கம் போல் சாப்பிட்டாச்சு, படுத்து தூங்கியாச்சு. அப்புறம் என்னென்னா, இது வந்து கடைசி நாள் ஒரு டெஸ்ட் மாதிரி சின்ன டெஸ்ட் மாதிரி இருக்கும், 1-to-1 டெஸ்ட் மாதிரி இருக்கும். செய்ய சொல்ல டெஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நானே சொல்லிட்டு படித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சொல்லிட்டு நானும் இந்த காலைல சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் நாள் நைட்டு கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு வழக்கம் போல் மின்கூட்டி எழுந்துச்சி குளிச்சுட்டு நான் பாட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அவங்க பாராட்டினாங்க, பரவாயில்ல படிச்சுட்டு இருக்காங்கன்ட்டு பாராட்டினாங்க. பாட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்க தேவையில்ல, ஸ்மால் மேல் டபுள் பற்றி சொல்லி சொன்னாங்க. அது பார்த்திங்கன்னா அது போய்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது நாள் அதே மாதிரி வழக்கம் போல் கூப்பிட்டு போனேன். 8 மணிக்கு சம்திங் 8 சம்திங் போனாங்க. திறக்கவே இல்லை, அப்படியே வெளியே நின்றுருந்தாங்க பசங்க. இந்த மாதிரி கூடி இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கூடி இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வழக்கம் போல் கால் பண்ணோடனே ஃப்ரெண்டு கூப்பிட்டா நான் போய்ட்டு கை கொடுத்து உள்ள ஹேண்ட் ஷேக் பண்ணி அனுப்பினோடனே ஒருத்தர் வழக்கம் போல் பாடம் எடுக்க ஆரம்பித்தாங்க, வரைஞ்சாங்க. ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு சாமியார் இருந்தாராம்மா. அவர் வந்து பார்த்திங்கன்னா சாமியை வந்து ரொம்ப நம்புவாராம்மா, கடவுளை நம்புவாராம்மா. ஒரு நாள் இப்படி இருக்கும்போது வெள்ளை அடிச்சுதாம்மா. வெள்ளை அடித்த உடனே அப்படியே ஃபஸ்ட்டு முட்டிலுக்கு போச்சாம்மா. போனோடனே ஒருத்தவங்க வந்து போட்டில் வந்து கூட்டாங்களாம்மா. எப்போ வாப்பா காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொன்னாராம்மா. இல்லை நான் கடவுள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாராம்மா. வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம்மா. அதுக்கப்புறம் நெஞ்சில் வந்துச்சாம்மா. அதுக்கப்புறம் அப்போ வந்து ஒரு கப்பல் வந்துச்சாம்மா. வந்து வாப்பா காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு கூட்டாங்களாம்மா. அதுக்கு நான் வரமாட்டேன், கடவுள் தான் வரணும்னு சொன்னாங்களாம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் வந்துட்டுஞ்சாம்மா. அப்போயும் நான் வரமாட்டேன், ஹெலிகாப்டர்லேருந்து வந்து கூட்டாங்களாம்மா. தண்ணி தலையில் இருக்கும்போது அப்போயும் நான் வரமாட்டேன், கடவுள் தான் வந்து காப்பாற்றுன்னு சொன்னாராம்மா. கரெக்டாக ஒரு யாருமே வராமல் செத்து போயிட்டாராம்மா. செத்து சொர்க்கத்துக்கு முன்னாடி போகும்போது கேட்டாராம்மா, கடவுளை உங்களை தான் நம்பினே, ஏன் வந்து என்னை காப்பாற்றுறேன்னு கேட்டாராம்மா. நான் வந்து நேரில் வந்து காப்பாற்ற மாட்டேன், இந்த மாதிரி வந்து சில போட்டு எல்லாம் வந்துச்சு, அது நான் ஏன் மூலமாக தான் வந்தது, நீயே ஏறி வரலன்னு சொல்லிட்டு சொன்னாராம்மா. என்ன சொல்ல வராங்கன்னா, இதே மாதிரி தான் கடவுள் வந்து வாய்ப்பு வந்து ஒரு டைம் தான் தருவார், அதை நீங்கள் பிடிச்சி வந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னா அந்த கம்பெனியில் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சாட்டு போட்டார். சாட்டு எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேசினார். சன்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இன்னொரு சொன்னார், எப்போ நம்ம பண்ணணும், நம்ம கம்பெனி பற்றி எப்போவுமே நம்ம உயர்வாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொன்னாங்க. சொன்ன உடனே நாங்கள் அப்படி ஒவ்வொன்றா கேட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மா நார்மலாக ஆடி பேசினேன். சினிமா பற்றி எல்லாம் ஒன்றா பேசினாங்க. பேசிவிட்டு ஒரு தம்ஸ் அப்பு அப்புறம் ஐகான்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டு ஒரு சின்ன பிரேக் போயிட்டு 11 கிட்ட ஒரு பிரேக் போட்டு அடுத்த ஒரு செக்ஷன் ஆரம்பிச்சிது. அடுத்த செக்ஷனில் ஒருத்தர் கொஞ்சம் இருப்பாங்களா, கொஞ்சம் பெரிய லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு வந்துருப்பாங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நடத்தினார். ஓனாக சொன்னார், இதில் பல லெவல்கள் இருக்குது, ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29,000 கட்டணும் அப்படின்னாங்க. இல்லை இப்போ ஸ்டார்டிங் வந்து 0%. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்துறதுக்கான அந்த கம்பெனியில் சேர்கிறதுக்கான ஒரு இது கிடைக்கும். 29,000 கட்டினீங்கன்னா அந்த ஐடி கிடைக்கும். அந்த ஐடி மூலமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம், உங்கள் மூலமாக சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும், குறிப்பிட்ட அமௌண்ட் கமிஷன் வரும் அப்படின்னு சொன்னாங்க.
அப்படி ஒவ்வொரு படிகள், அதுக்கப்புறம் டைமண்டு அப்படி ஒவ்வொன்றா சொன்னாங்க. நானும் சரி பார்த்துட்ருக்கேன். பார்த்தா பசங்க ஒருத்தன் கேட்டான், சார் உங்களுக்கு சம்பளத்தை காமிக்க முடியுமான்னு கேட்டோடனே, இல்லை அவரை சொன்னாங்க, என் சம்பளத்தை பக்கம் ஆசையாக இருக்குன்னு கேட்டோன்னே, ஆமாம் சார் ஆசையாக இருக்குன்னு. அவர் அவருடைய ஐடியா போட்டு உள்ளவே காமிச்சார். சம்திங் அமௌண்ட் இருந்தது, பல்க் அமௌண்ட் 1,00,000 அந்த மாதிரி ரேஞ்சிங் அமௌண்ட் இருந்தது. பசங்க டேரக்ட் சொன்னார், நான் காட்டி தான் உங்களை என்னை நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது, அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். பேசிட்டு அப்படியே பாடம் நடத்தினார். மொத்தமாக அமௌண்ட் போயிலும் ஒரு இதில் மூச்சு போட்டு பாடம் நடத்தி இருந்தாப்புல. அந்த ரூமை பார்த்தா ஏதோ சும்மா ரூம் மாதிரி இருக்குது, உள்ள பெருசாக ஆஃபீஸ்க்குமான எந்த ஒரு அடையாளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு அட்டையில் செய்யப்பட்ட சும்மா ஒரு இது மாதிரி இருக்குது, ஒரு மேட்சாக தான் பாடம் நடத்தினாங்க. மொத்தமாக உட்காந்து நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். கேட்டுட்டு இதை கொஞ்சம் தண்ணி கொடுத்தாங்க. அது கொஞ்சம் நல்ல விஷயமா இருந்தது. இடையில தண்ணி கேட்டு ஏக்கா தண்ணி எனக்கு வலிக்குதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்தாங்க. தண்ணியும் குடிச்சிட்டு அப்படியே கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓனாக சொன்னாங்க, நான் வந்து காசு கட்டுறேன்னு சொன்னோடனே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, இது நம்ம நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு கான்செப்ட் போனது. என்ன சொன்னாங்கன்னா, திரும்பி அது முடிஞ்சிட்டு ஒரு சாப்பாடு போட்டோங்க. சாப்பாடு போட்டோமா சாப்பாடு ஞாபகம், சரி சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கோங்க. சாப்பாடு போட்டு திருப்பி அடுத்த ஒரு செக்ஷன் ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வழக்கம் போல் போனாங்க. சீனியர் கால் பண்ணார், ஃப்ரெண்டு கூட்டார், கை கொடுத்து உள்ளே அமுச்சு விட்டாங்க. அமுச்சுட்டு உள்ளே போனவுடனே அடுத்த ஒரு பாடம் நடத்த ஆரம்பித்தாங்க. பாடத்தை நடத்திட்டு இருந்தாங்க. நடத்திட்டு என்ன சொன்னாங்கன்னா, போட்டு காமிச்சாங்க. மற்ற கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு பொருள் வந்து ஒரு கம்பெனியில் தயாரிக்கிறாங்கன்னா அது வந்து இந்த கம்பெனிலேருந்து ஒரு ரேட்டு கொடுப்பாங்க. ஒரு 10 ரூபா ஒரு பேனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனிலேருந்து வரும்போது ஒரு 5 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு கடை கொடுப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அவர் ஒரு 6 ரூபா வச்சு விற்பார். டிஸ்ட்ரிபியூட்டர்காரன் வாங்கி ஒரு 7 ரூபா வச்சுக்கோங்க, 7 ரூபாய்க்கு வாங்குவான். 7 ரூபாய்க்கு அவன் கொடுப்பான். அப்புறம் இன்னொரு கைக்கு மாறும். அவங்க ஒரு லோக்கல் ஒருத்தர் இருப்பார், பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார், அவர் கைக்கு மாறும். அவர் கைக்கு மாறும்போது 8 ரூபா ஆயிரும். 8 ரூபாய்க்கு அவர் கொடுப்பார். அவங்ககிட்ட வந்து சின்ன சின்ன கடைகள் ஷாப்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு போகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா 9 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அவங்க விற்கும் போது 10 ரூபா விற்பாங்க. எம்ஆர்பி கரெக்டாக 10 ரூபா ஆகும். அது மாதிரி வரும். ஆனால் நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக எங்கே உற்பத்தி பண்ணுறாங்களோ உற்பத்தி பண்ணுறதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கே வந்துடும். வேறு நடுவில் யாருமே கிடையாது. அதுதான் டைரக்ட் செல்லிங், ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஐடிக்கு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அதில் கமிஷன் எல்லாமே உங்களுக்கு தான் வரும். 50% கம்பெனிங்கன்னா 50% ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது கொஞ்சம் ஆறுதலாக தான் இருந்தது. ஆனால் அதில் உள்ள ஏமாற்று வேலைகள் இனிமேல் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிஞ்சு விட்டு அடி கேட்டுருந்துங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அடுத்த செக்ஷன் முடிஞ்சது, 2ஆம் நாள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கடைசி செக்ஷன், மொத்தம் 4 செக்ஷன் வச்சுக்கோங்களேன். காலைல வருது, அப்புறம் பிரேக்கு, அப்புறம் மதியத்துக்கு முன்னாடி செக்ஷனு, அப்புறம் மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு அப்புறம் செக்ஷனு, சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செக்ஷனு, அது சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக், அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன், மொத்தம் 4 செக்ஷன் வச்சுக்கோங்களேன். இது வந்து 4ஆவது செக்ஷன். ஒருத்தர் வந்தார், வந்து பேசினார். அப்படியே சும்மா அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசினாப்ல. எப்போனா ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரியும், அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் ஒரு சின்ன மிட்டாய் கூட வாங்கி தரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரியும், இவங்க வந்து விட்டுட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2-3 வருஷம் கழித்து வந்தார். வந்து பார்த்தா மாதிரி ஒரு கிட்னியோட ஃபால்ட் அடிச்சு சொன்னாப்புல. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாப்புல. வந்து எனக்கு வாங்கி கொடுத்த காசு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாப்புல. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் அந்த வேலைக்கு வந்து இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு பேசினாப்புல. நாங்கள் அப்படி கேட்டு வந்தோம். ரொம்ப மனசு இருக்கிற மாதிரி பேசினாங்க. பேசின உடனே அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எம் போட்டு போல் வாழ்க்கைன்னு போட்டாது. அப்படின்னு கேட்டேன், எண்ணம் போல் வாழ்க்கையா அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்போ தான் அவர் சொன்னால் நீங்கள் பகீன் ஆச்சுன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கேட்ட ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னால், அப்புறம் பார்த்தா இருக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எனக்கு அப்படியே கொஞ்சம் அப்போ நான் அலர்ட் ஆகிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி சதுரங்க வேட்டை படம் இந்த நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டேன். ஓகே, நம்மளை ஏமாற்ற தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஃப்ரெண்டை மூலமாக நம்ம பிளாக்மெயில் பண்ணி நம்ம கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இந்த பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப நேரம் எடுத்துட்டாங்க. இந்த செக்ஷனை முன்னாடியே கேட்டாங்க. இந்த மாதிரி நடத்ததை பார்த்துட்டு அந்த சீனியரும் வந்து கேட்டாங்க, இதே நீ இந்த ஆள் சேர்க்குற வேலைன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க அப்போல்லாம் நீங்கள் சொன்னவங்க நடத்தினார். 5 எப்படின்னா ஆள் சேர்க்குன்னு முதல்ல என்கிட்ட சொல்லல. என்ன சொன்னாங்க நடத்தவரை, என்ன சொன்னாங்கன்னா ட்ரெயினிங் கொடுத்தவர் 5 லைசன்ஸ் வேணும் உங்களுக்கு. லைசன்ஸ்னால் அந்த ஆள் தான் 5 பேர்த்த நம்ம கீழே வச்சுக்கணும். அப்புறம் அந்த 5 பேர் வந்து இன்னொரு 5 பேர்த்த சேர்ப்பாங்க. அவனுக்கு கீழே 5 பேரை சேர்ப்பாங்க. அப்புறம் அந்த 5 பேரை இன்னொரு 5 அவங்க கீழே 5 பேரை சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்காடு இது மாதிரி போயிட்டுருக்கும். அப்படியே செயின் மாதிரி போயிட்டுருக்கோம். என்ன ஆள் சேர்க்குற வேலை நினைக்கிறேன்னு கேட்டாங்க. இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்கிட்ட காசுலாம் இல்லைங்க அவங்க என்ன கஷ்டமாக இருக்குங்க, காசுலாம் ஏக்க கஷ்டம் இல்லை, எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் செய்யுது. உங்கள் ஃப்ரெண்டை பாரு, உங்கள் ஃப்ரெண்டை கூட ஒரு 29,000 அவங்க அம்மாட்ட கேட்டு வாங்கி கொடுத்தான். புரியுதா? வாங்கி கொடுத்தேன். நீ நான் ரெடி பண்ணிட்டு சொன்னாங்க, எனக்கு காசு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மழை பண்ணேன். அப்படியே பேசிட்டு அப்படியே போயாச்சு. அப்போ தான் அடுத்த செக்ஷன் வந்து சொன்னோம்ல என்ன போல கேட்கலாம் சொன்னாங்க. சொன்னோன்னே கால்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா இப்போ ஒரு ட்ரைனிங் நடக்க நம்ம ஃப்ரெண்டு அப்படியே 10 நாள் கூட்டின்னு போவாப்பில். ட்ரைனிங் கரெக்டாக முடியும் போது நம்ம ஃப்ரெண்டு வந்து பின்னாடி இருப்பாப்பில்.
இருந்துட்டு அப்படியே நம்மளை பொத்தினாப்புல அப்படியே ரூமுக்கு கூட்டு வந்துடாப்புல. சைடில் யார்ட்டையும் பேச விட மாட்டாப்புல. பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சைடில் கூட ஒர்க் பண்ணுற கூட வந்துடும் நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் வந்திருப்பாங்களா, அவங்ககிட்டையும் பேசுகிற மாதிரி நமக்கு வாய்ப்பே கிடைக்காது. ட்ரைனிங் கூட்டு அப்படியே பொத்தினாப்புல கூட்டு போயிட்டு ட்ரைனிங் சென்டரில் விடுவாப்புல. அப்படியே பொத்தினாப்புல கொண்டு வந்து ரூமில் விட்டுருவாப்புல. இவ்வளோ தான். அப்புறம் ரூமுக்கு மட்டும் பேசிக்கலாம். அவங்க பெருசாக மட்டும் சொல்ல மாட்டாங்க. சும்மா ஜாலியாக ரொம்பலாம் பேச மாட்டாங்க. எது தேவையோ அது மட்டும் தான் பேசுவாங்க. பேசிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. நம்ம கஷ்டம் விசாரிப்பாங்க. அவங்க நல்லா கேட்பாங்க. சரி சீனியர் ஓகே சீனியர்னு சொல்லுவாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிது. ஓ இதான் இவ்வளோ டெக்னிக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் எனக்கு என்ன போல் வாழ்க்கை எனக்கு சொன்ன உடனே எனக்கு பகின்னு மைண்டில் ஸ்பார்க் ஆச்சுங்களா. நான் வேணும்னு பக்கத்துக்கு ஒருத்தர் விசாரிக்க காமிச்சேன். எங்கேருந்து வரீங்க நான் சொல்லிட்டு என்ன மாதிரி ட்ரைனிங் வந்திருப்பார்ல அவர்கிட்ட விசாரித்தேன். அவர் சொன்னார் நான் வந்து போலீஸ் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பார்த்தா அவள் போலீஸ் மாதிரி தான் இருந்தாப்பா. போலீஸ்க்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னே நீ நல்லா போலீஸ் ட்ரை பண்ணுங்கள் நல்லா கண்டிப்பாக கிடைக்கும். நான் சும்மா ஏதோ கொஞ்சம் பேசினேன். என் ஃப்ரெண்டுக்கு அவன் வச்சானா என்னவா அவன் ஃப்ரெண்டை வந்துட்டாப்ல வந்து என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டான். ஆமாம் அப்படி லேட் ஆகிடுச்சுன்னு. அப்புறம் பைக்கில் வந்தாப்புல. அவன் பைக்கு ஃப்ரெண்டு வச்சு அவன் பைக்கில் ஃப்ரெண்டோட பைக்கு வந்தோடனே வாடா பைக்கில் போகலான்னு கேட்டான். இல்லை நான் மாப்பிள்ள நடந்தே வரேன்னு சொல்லிட்டு சொன்னேன். வாடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வற்புறுத்தி விட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன். ஏறி கொண்டு போய் வீட்டு ரூமில் கொண்டு போய் விட்டாங்க. நான் ஃபஸ்ட் நாள் போனோன்னு இந்த ஆவணங்கள்லாம் கொடுத்துருந்தோம் நல்லா ஒரிஜினல் ஜெராக்ஸ்னு சொல்லிட்டு. அதோட வந்து ஒரிஜினல் வந்து ஆதார் கார்டை மட்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன இந்த பேன் கார்டு வந்து எனக்கு தெரில. கேட்டால் தருவாரா வாங்கி தரேன்னு சொன்னால் நானும் திருப்பி கேட்டே இருந்தேன். வாங்கி தரேன்னு சொன்னேன். எனக்கு அப்புறம் தான் புரியுது இது சேர்த்துக்கு அப்புறம் தான் நம்ம அது கொடுப்பாங்க. சப்போஸ் கொடுக்காம கூட போகலாம் ஏமாற்றலாம் பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இருந்துட்டு எப்படின்னா போய் கொஞ்சம் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே இருந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். மாப்பிள்ள எனக்கு அந்த என்னுடைய அந்த பேன் கார்டோட ஒரிஜினல் வாங்கி கொடுறான்னு சொன்னேன். வாங்கி தரேன்டான்னு சொன்னேன். வேண்டாம் மாப்பிள்ள வாங்கி கொடுறேன்னு சொன்னேன். அவனு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருப்பி கேட்க அவன் போய் சீனியர் போய் கூப்பிட்டாப்புல. கூப்பிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாப்புல. எங்கள் போய் அந்த என் கைக்கு அந்த வந்தவொடனே சொல்லிட்டேன் மாப்பிள்ள நான் வேலைக்கு வரலடா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மாப்பிள்ள இப்போ சொல்லுன்னு சொல்லிட்டு ஆச்சா போச்சான்னாங்க. ஏன்டா போகிற எதுக்காக போகிற உன்னை நம்பி நான் நல்லா ட்ரைனிங் கிளாஸ் நான் அட்டன் பண்ண ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ பாட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது சீனியர் போய் அங்கே சீனியருக்கு அப்புறம் அங்கே அவங்க மேலே இருக்கிற அதிகாரிகள் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. இந்த விஷயம் அப்புறம் நம்மளால் சீனியருக்கு போயிடுச்சு. சீனியருக்கு போனவுடனே அவனுடைய இந்த ஃப்ரெண்டோட சீனியர் அவருக்கு போனோன்னே அவர் வந்து ரூம் பூட்டாங்க. பூட்டுட்டு நான் பண்ண தப்பு பாருங்கள். ஃப்ரெண்டுன்னு நினச்சி ஒரு ரூமில் போனால் சப்போஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ நடந்திருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே தப்பிச்சு வந்தால் போயின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டேன். கடவுளை எனக்கு தப்பிச்சு வந்தால் போதும் எனக்கு வேறு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டேன். கடவுள் மூலமாக தப்பிச்சு வந்து சேர்ந்தாச்சு. சொல்கிறேன். அவங்க வந்து பேசுகிறாங்க ஏன் நினைக்கிற எதுக்கு போகிற உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இப்படி பேசிட்டு இப்படி சொன்னேன்னா உன் ஃப்ரெண்டை பற்றி நீ தப்பாக வேலையை பற்றி நீ தப்பாக நினச்சிருக்க. இதுக்கு முன்னாடி இந்த MLM தொழில் பண்ணவங்கலாம் தப்பு பண்ணாங்க. அதனால தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோட அனுமதி பெற்று எல்லா லைசன்ஸும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம் ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது முன்னாடி சில விஷயம் சொன்னாங்க சொல்கிறேன். இது திறந்து வைக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அது முன்னாடி ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் திறந்து வைக்கிறதுக்கே இந்த ஓசூரோட இவங்க தான் வந்து பெரிய அதிகாரி தான் திறந்து வச்சாங்க. அப்படின்னா இப்போ நாங்கள் பேக்கு கம்பெனி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் காசு கொடுத்தா யார் வேணாலும் திறந்து வைக்கிறாங்களா அது என்ன விஷயம் சொன்னால் நானும் அதை நம்பிட்டேன். ஏமாத்தேன் போலீஸ் பெரிய போலீஸ் எதுவும் திறந்து வச்சுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நானும் கொஞ்சம் நம்பிட்டேன். எல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் எனக்கு செட் ஆகலடா நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒருத்தர் சேர்க்கறதே கஷ்டம். அவனை ஏமாற்றி அந்த சேர்த்து அவங்கள்ட்ட ஏற்று வாங்கி அவன் குடும்பத்தில் ஏற்று வாங்கி பகையும் சம்பாதிச்சு அவனுக்கு காசை பிடிங்க கம்பெனி கொடுத்து தேவையில்லாத வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோடனே அவங்க பேசினாங்க. பேசி பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடி சில விஷயம் சொன்னாங்க. என்னென்னா டாக்டர் APJ அப்துல் கலாமே அப்படி தான் சொன்னார். வருங்காலங்களில் டைரக்ட் செல்லிங் தான் இருக்க போகுது. பெஸ்ட்டாக இந்தியாவோட பெஸ்ட்டாக இருக்க போகுது உலகத்துலேயே பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சின்ன சொன்னாப்ல சொல்லிட்டு கொஞ்சம் வாக்குகள் போயிட்டு இருந்தது. போயிட்டுனே அவன் பாட்டுக்கு அவர் கிளம்பி வெளியே போயிட்டார். உடனே அடுத்து இந்த ஃபஸ்ட் நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்களா அந்த மாதிரியே இன்னொருத்தர் வந்த உடனே இல்லைப்பா ட்ரைனிங் எனக்கு வேண்டாம் நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் வந்துட்டு அப்படியே கன்ஃபார்ம் பண்ணி சொன்னார். ஆமாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ட்ரைனிங் தரவர் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு கேட்டோடனே இல்லைங்க சார் நான் வரல எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். சரி சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு கன்ஃபார்ம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடவுளை வேண்டிக்கிட்டு வீட்டில் காப்பி சொன்னேன். எனக்கு போன வேலை செட் ஆகலாமா நான் வந்தேன். இந்த ஏமாத்து வரையும் நான் வீட்டில் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்பி அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே கடவுளை வேண்டிட்டேன். கடவுளை எதுவும் நடக்கூடாது. ஏன்னா பெரிய தனி அப்பார்ட்மெண்ட்டு அங்கே எது ஆனால் கூட யாரும் பார்க்குறதுக்கு வழி கிடையாது. ஓகேங்களா அன்றைக்கி நல்லபடியாக தூங்கியாச்சு. இப்போ வந்து ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க. அதை தொடர்ந்து ஒரு கதையும் கேட்டிருப்பீங்க. இப்போ இதெல்லாம் மீறி இல்லை இன்னும் நான் MLM நம்புவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கடைசியா ஒரு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ வந்து நானோ இல்லை பாதிக்கப்பட்டவங்களோ பேசலை. இந்த வீடியோவில் யார் பேசுகிறாங்கன்னா டிரான்ஸ் இந்தியான்னு ஒரு MLM கம்பெனி. ஆக்சுவலாக
இவன் எம்எல்எம்னு மென்ஷன் பண்ணியிருக்கான், அப்புறம் என்ன எம்எல்எம் இல்லைன்னு? எம்எல்எம் கம்பெனி தான், டிரான்ஸ் இந்தியான்றது தான். டிரான்ஸ் இந்தியா மட்டும்தான் எம்எல்எம் கம்பெனிலாம் இல்லை, டிரான்ஸ் இந்தியா, ஷார்ட் வெஸ்டேஜ் எல்லாமே எம்எல்எம் கம்பெனி தான். பட் இவர் எவ்வளோ தைரியமா, ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும்னா, எப்படி இன்வைட் பண்ணுறது, இந்த பிஸ்னஸுக்குள்ளே எப்படி உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர்றது, அப்படிதான் இந்த வீடியோவே. இதை கொஞ்சம் கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் நாகராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு மெம்பரை இன்வைட் பண்ணோன்னா எப்படி இன்வைட் பண்ணோம். ஸோ இங்கே மெஜாரிட்டி ஒர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு புதுசாக ஜாயின் ஆன மெம்பருக்கு இன்விடேஷன், அதாவது உங்களோட பிஸ்னஸுக்கு நீங்கள் யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள எப்படி இன்வைட் பண்ணோம், அவங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் சொல்லாத மாதிரி நீங்கள் அந்த பர்சனை எப்படி இன்வைட் பண்ணோன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல் எது பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் டைம் டாக். அதாவது நீங்கள் ஒரு பர்சனுக்கு இன்வைட் பண்ணோன்னு கால் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கேஷுவலாக பேசணும், வெரி கேஷுவலாக பேசணும். எப்படின்னாக்கா, நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் எங்களோட ஃப்ரெண்ட் யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரெண்டு நீங்கள் பார்த்து ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ ஆயிருக்கலாம், சரிங்களா? நீங்கள் இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் உன்னை இன்வைட் பண்ண நினைக்கிறேன் வா அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ அந்த பர்சனோட தாட் எது இருக்குன்னா, இவனுக்கு ஏதோ பெனிஃபிட் வருது, அதனால தான் இவன் நம்மளை இன்வைட் பண்ணுறான். அது இல்லாமல் ரொம்ப கேப் இருந்தப்போ அந்த மாதிரி பண்ணாலும் அது ஒரு நல்ல விஷயமா கூட இருக்காதுன்றது தான் இந்த ரூல் நம்பர் 1. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணோன்னாக்கா, ஒரு பர்சன்கிட்ட பேசுகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவரோட பாண்டிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதாவது அந்த பாண்டிங்கை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அவரோட அந்த பாண்டிங்கை நீங்கள் ரிலேட்டட் பண்ணி அந்த பாண்டிங்காக நீங்கள் பேசணும். ஃபஸ்ட்டு அவர் எப்படி இருக்கார், என்ன பண்ணின்னு இருக்கார், லைஃப் எப்படி இருக்குது, ஜாலியாக இருக்கா, இல்லை ஏதாவது கஷ்டம் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மட்டும் நீங்கள் எதே காரணத்துக்கும் அவரை நீங்கள் இன்வைட் பண்ணக்கூடாது. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் பேசுகிறப்போ பி கேஷுவல். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பேசின்னு இருந்தீங்களோ, அவர் உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஸோ எப்படி பேசின்னு இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை நீங்கள் கண்டினியூ பண்ணணும், சரிங்களா? திஸ் இஸ் ரூல் நம்பர் 1. எவ்ரி டைம் யூ ஷுட் டாக். லாஸ்ட் டைமாக நீங்கள் எது பேசுனீங்களோ அங்கத்துலேருந்து கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி ஒரு 5 இயர்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 இயர்ஸுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாது, நீ 5 இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்த இல்லை, ஸோ அதை உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை, ஸோ உன்னோட இது அந்த மாதிரி அதை ரிலேட்டட் பண்ணி நீங்கள் எப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, ஸோ உங்களோட கனெக்டிவிட்டி, அதாவது அந்த 5 இயர்ஸ்லேருந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும், சரிங்களா? இதுதான் ரூல்ஸ் நம்பர் 1. எடுத்த உடனே நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவங்கள இன்வைட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட அந்த பாண்டிங்கை சரி பண்ணி அந்த பாண்டிங்குக்கு அடுத்து நீங்கள் இன்விடேஷன்ன்றதை பண்ணணும். இதுதான் ரூல் நம்பர் 1. ரெண்டாவது அப்ரிஷியேட். எப்போ ஒரு பர்சனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேசுகிறோமோ அப்போ தான் நம்மக்கிட்ட அகெயின் அண்ட் அகெயின் பேச இஷ்டப்படுவாங்க. நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, அந்த பர்சன்கிட்ட பேசுகிறப்போ அவரை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும், அதாவது அவரை சந்தோஷப்படுத்தணும். அவரை அதில் சந்தோஷப்படுத்தினா மட்டும்தான் அவர் உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் பேசினா கூட அவருக்கு போர் அடிக்காத மாதிரி இருக்கும், கரெக்ட் இல்லைங்களா? ஸோ இந்த அப்ரிஷியேஷன்ன்றது இந்த இன்விடேஷனில் மேஜர் ரோலை ப்ளே பண்ணணும். அவரோட தேவை என்னன்றதை தெரிஞ்சுன்னு அதை நீங்கள் சர்வ் பண்ணணும், சரிங்களா? ஸோ அவரோட லைஃப்பில் எது தேவை, பணம் தேவையா, ஹெல்த் தேவையா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தேவையா, எது தேவைன்றதை தெரிஞ்சுக்கன்னு அப்புறமா சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னாக்கா, ஃபஸ்ட்டு அவரோட நீடு என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் எதை விருப்பப்படுறாரு, எது தேவைன்னு நினைக்கிறாரு, அதை தெரிஞ்சுன்னு அதுக்கு ரிலேட்டட் ஆகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், நீங்கள் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் கால் பண்ணி பேச என்ன ஆகும், ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆகும். பாண்டிங் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா அவர் சொல்லுவார், என்னோடய பசங்களுக்கு 1 லட்சம் ஃபீஸ் இன்றைக்கி, ஸோ அந்த 1 லட்சம் ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கேன், மாதத்துக்கு 5% வட்டி மட்டுமே கட்டின்னு இருக்கேன், ஸோ எனக்கு அதை ஆனளவுக்கு சீக்கிரமாக கிளியர் பண்ணணுன்ற இதில் இருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே உங்களுக்கு ஒரு அவரோட நீட் என்னான்றது புரிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும், மிரர் பண்ணணும். மிரர் எப்படின்னா, அந்த ஸ்பாட்லேயே அவர் சொன்ன ஸ்பாட்லேயே நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடாது. ஒரு 2-3 days கேப் தான். கேப் கொடுத்துட்டு 3வது நாளோ 4வது நாளோ நீங்கள் என்ன கால் பண்ணுறீங்க, அப்போ அவருக்கு இன்டிமேட் பண்ணோம். எப்படின்னா,
அன்னைக்கு நீ சொன்ன இல்லையா உனக்கு லோன் ஏதோ வட்டிக்கு பணம் வாங்கியிருக்க அதை கிளியர் பண்ணுவோன்ட்டு என்ன சொன்ன இல்லையா, அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொன்னார். எனக்கு ஃபஸ்ட்டு உன்னோட கவனம் தான் வந்தது. ஸோ நீ சொல்லியிருந்த இல்லையா, ஸோ ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாவா அப்படின்னு நீங்கள் அவரை இன்வைட் பண்ணலாம். ஸோ அவரோட தாட் எது இருக்கோன்னாக்கா அவரை வந்துட்டு உங்களை எப்படி பார்ப்பாருன்னா, என்னோடய பிரச்சனையை வந்துட்டு என் ஃப்ரெண்டு கவனம் வச்சுன்னு இருந்து அதை வந்துட்டு தீர்த்துக்கிறதுக்காக எனக்கு இன்னைக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படி வந்துட்டு உங்களை பார்ப்பாங்க. அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வந்த கடவுளை அவங்கள பார்ப்பாங்க. ஸோ எப்போவுமே அவ்வளோதான். இன்விடேஷனில் நீங்களாக டைரெக்டாக அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஏதோ பெனிஃபிட் ஆகுது, உங்களுக்கு ஏதோ இன்கம் வருதுன்றதுக்காக அவங்கள ஆடாக பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். பட் இதே அந்த பர்சனோட நீடை தெரிஞ்சுன்னு அவருக்கு என்ன வேணுன்றதை தெரிஞ்சுன்னு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை கடவுளாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் கடவுளாக இருக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ன்றது வந்துட்டு ஒரு பர்சனை நம்மளை கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே நம்ம பிச்சை கேட்க போகக்கூடாது. நம்மளுக்கு பணம் வர்றதுக்காக வந்து ஜாயின் ஆகு கிடையாது சார். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கடவுள் மாதிரி. நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவரோட பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு ப்ராப்ளமோட சொல்யூஷனை நீங்கள் எடுத்துன்னு போயின்னு இருக்கீங்க. அவரோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துன்னு போயிருக்கீங்கன்னா நீங்கள் கடவுள் மாதிரி காணப்படணும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுக்குறீங்கன்றத அவர் ஃபீல் பண்ணணும். அவர் ஏற்ற ஒரு மேடையிலையும் உங்கள் பேரை சொல்லணும், இந்த பர்சன் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன் அப்படின்றத அவர் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதான் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அவரோட நீடு என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுன்னு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கொடுக்கணும். இதுதான் மூணாவது சூட்டபிள் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீப் இட் சிம்பிள் அண்ட் ஷார்ட். நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்துட்டு எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்கு. இது மட்டும் எல்லாருமே பண்ணியிருக்கிற ஒரு மிஸ்டேக்கு. என்ன பண்ணுவோன்னா, இன்விடேஷன் பண்ண போவோம். பட் அவர் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக, ஏன்னா அவரோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் இல்லையா இது. ஸோ அவருக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக, இல்லை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லுங்கன்றப்போ நம்ம ஃபுல் பிளானே ஃபோனில் கொடுக்க போயிடுவோம், இல்லைன்னா ஃபுல் பிளானே அங்கே உக்காந்து கொடுக்க போயிடுவோம். ஸோ திஸ் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ். என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் யார்கிட்ட பிஸ்னஸ் தெரியுமோ, அதாவது உங்கள் அப்ளைனராக இருக்கலாம், உங்கள் டீம் மெம்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் லீடராக இருக்கலாம், அவங்க மூலிமா தான் பிளான் கொடுக்கணும்னு டிசிஷன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ அவரோட ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் பிளான் உட்கார வைக்கணும், பிளான் கொடுக்கணுன்னா அவரோட ஹெல்ப்பை நீங்கள் பிகினிங் டேஸில் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ நீங்கள் அவர் மூலிமா தான் அந்த பிளானை வந்துட்டு கன்வே பண்ண வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கம்ப்ளீட் பிளானே தர போயிடுவீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்காக பண்ணாதீங்க. நீங்கள் இன்வைட்டராக ஒர்க் பண்ணால் போதும். உங்களோட ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு பிகினிங் டேஸில் இருக்கிற ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, தட் இஸ் இன்விடேஷன். அதாவது அந்த பர்சனை வந்துட்டு உட்கார வைக்கிறது, பிளானிங்காக உட்கார வைக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. இந்த வீடியோவில் பாருங்க, இன்விடேஷன் டெக்னிக்னு போட்டு MLM தமிழ் ட்ரைனிங்னு போட்டிருக்கானுங்க. ஸோ இது ஒரு பொதுவான வீடியோ. நீங்கள் டிரான்ஸ் இந்தியாவில் தான் இருக்கணும்லாம் இல்லை, மற்ற MLM கம்பெனிஸில் இருந்தாலும் இதை பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ஏமாத்துறது, லிட்ரலாக ஒரே விஷயத்த தான் சொல்கிறானுங்க, ஏமாத்து. ஆனால் ஏமாத்துற மாதிரி அது தெரியக்கூடாது, தெரியாத மாதிரி ஏமாத்து. இன்னுமாடா உங்களுக்கு வந்து நான் அப்ரூவ் பண்ணும், இதெல்லாம் வந்து MLM, இதெல்லாம் வந்து மோசடின்னு. நைட் எப்போதான் நீங்க தூங்குறீங்க? மற்றவங்களை ஏமாத்துறோன்ற குற்ற உணர்ச்சி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பேசுறத பாரு, இதில் அப்துல் கலாம் இழுத்துருவானுங்க. அப்துல் கலாம் இதை சொன்னாரு, அதுவே ஒரு உருட்டு தான். இந்த வீடியோவில் பாருங்க, ஒரே நிமிஷம். இந்த வீடியோவில் பாருங்க, இவ்வளோ நாள் வந்து இவனுங்க என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க, அப்துல் கலாம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இந்த வீடியோவில் பாருங்க, ஆக்சுவலாக இந்த வீடியோவில் இருக்க எல்லா போஸ்டருமே எடிட் பண்ண போஸ்டர் தான். எடிட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டியிருக்கானுங்க. இவன் தான் ஒட்டியிருக்கான்.
உனக்கு என்னடா மரியாதை? இந்த போஸ்டரை பாருங்களேன். இந்த போஸ்டர் வந்து இவன் தனியா அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டல, அப்துல் கலாம் அவரோட போட்டோவை தனியா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி அது மேலேயே ஒட்டியிருக்கான் கஞ்சப்பையன். இப்ப நீங்க கேட்கலாம், இந்த எம்எல்எம் கம்பெனிஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்றாங்க, நிறைய செலிபிரிட்டிஸே வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்லாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ அதான் அவர் சொன்ன மாதிரி தான், காசு கொடுத்தா யார் வேணா வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள், நிஜமா சொல்றேன். காசு கொடுத்தா யார் வேணா வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. கேஸ் ஆனாலும் ஆமா காசு கொடுத்தாங்க, வந்தேன், ப்ரொமோட் பண்ண, அவ்வளவுதான், ஏன் வேலை முடிஞ்சிருச்சு. அங்க கேஸ் ஆகிறதுக்குலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அசால்ட்டா அந்த கேஸ்ல இருந்து நழுவி போயிடுவாங்க. சொல்றது கஷ்டமா தான் இருக்கு, காசு தான் எல்லாம். இப்ப இவங்களை கூப்பிடுறாங்கல்ல, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்றேனே, விஜய் டிவில வந்து திரு கோபிநாத்தை வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க கூப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை உன்கிட்ட இருந்து தான் அவன் எடுத்துப்பான். அதாவது டிரான்ஸ் இந்தியா, ஐ மீன் எம்எல்எம் கம்பெனிஸ். எனக்கு எம்எல்எம் கம்பெனினாவே டிரான்ஸ் இந்தியான்னு ஆயிடுச்சு. எம்எல்எம் கம்பெனிஸ் வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ணது கூட உன்கிட்ட இருந்து தான் எடுத்துப்பான். ஸோ இவங்க ப்ரொமோட் பண்ணாங்க, அவங்க ப்ரொமோட் பண்ணாங்கன்னு எதுலயும் போய் ஏமாந்துடாதீங்க. ஆன்லைன் இந்த ரம்மி சர்க்கிள், ட்ரீம் லெவலி, இந்த மாதிரி ஆப்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர் வந்து ப்ரொமோட் பண்றாங்க, அதனால நான் நடு ரோட்ல தான் நிப்பீங்க. அப்புறம் சூப்பரா சூப்பரே ஆல்ரெடி 2 கோடு விழுந்துருச்சு மொபைல்ல. கம்யூனிசம் மூலியமா வந்தது தான் இந்த டைரக்ட் செல்லிங். வரும்போது நல்லவனா தான் இருந்தான், உண்மையை சொல்ல போனா வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லவனா இருந்தான். ஆனா இப்ப அவன் இருக்கிற நிலைமை இருக்கே, திருட்டு கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கான். இவனுங்க டைரக்ட் செல்லிங் பேரே கெடுத்துட்டாங்க. ஆக்சுவலா டைரக்ட் செல்லிங்கிறது ஒரு நல்ல ஐடியா தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பிஸ்னஸா மாத்தினா கூட பரவாயில்ல, அதை வச்சு ஒரு மணி செயின் ஒரு பிஸ்னஸ் இருக்கும். ஆக்சுவலா அது வந்து நான் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன், மணி செயின் ஒரு பிஸ்னஸ் இருக்கும். அது ரொம்ப அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில். அதை பத்தி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், நான் இங்க கொடுக்குறேன் பாருங்க. அதை பேன் பண்ணிட்டாங்க. இவங்க அதை பேன் பண்ணிட்டாங்கன்னு உடனேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆளை சேர்த்து காசை புடுங்கினாதான் உனக்கு பிரச்சனை. நான் ஆளை சேர்த்து காசை புடுங்கிட்டு பேருக்கு ஒரு ப்ராடக்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டா இப்போ இது லீகல் ஆயிடுச்சுல்ல. ஸோ இதுக்கப்புறம் லீகல் இஷ்யூஸ் எதுவும் வராது இல்ல. இப்படிதான் இது செயல்பட்டு இருக்கு. சரி, முடிச்சுப்போம். ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, பேராசையை நீங்கள் குறைச்சிக்கிட்டாவே நீங்கள் ஏமாறுறது கம்மியாயிடும். இந்த மைவி3 இந்த மைவி3லாம் பிரச்சனை வரும்போது கூட்டமாக வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, அவங்க நின்று தான் ஆகணும். ஏன்னா அவங்க காசும் அவங்கிட்ட தான் இருக்கு. அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவுமே பண்ண முடியாது. குரங்க கிட்ட மாட்டிக்கிட்ட கதை தான். அவங்க பின்னாடியே தான் போனோம், அவங்க சொல்றதை தான் நம்ம செய்யணும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்வெஸ்ட் பண்றது கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடைசியா ஒருத்தரோட வீடியோ ப்ளே பண்ணல, அவரே வந்து எம்எல்எம்ல இருக்கிறவர் தான். அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன விஷயத்தையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. எப்படி ஏமாத்தலாம், எப்படி பிரெயின் வாஷ் பண்ணலாம், எப்படி மேனிப்புலேட் பண்ணி நம்ம கம்பெனியில வந்து சேர்த்துக்கலாம், இதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு அதுல போய் விழுந்து சாகதான் போறீங்கன்னா தாராளமா போங்க. நான் வந்து எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்து டிரான்ஸ் இந்தியா சைட்ல இருந்து வரதோ, இல்லை வெஸ்டேஜ் சைட்ல இருந்து வரதோ, அசாத் சைட்ல இருந்து வரதோ, இது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நீ இப்ப வந்து கமெண்ட் போடுற இடத்துல இருக்க, ஒரு ஸ்டேஜ் வரும், ஆமா இந்த வீடியோல சொன்னது உண்மைதான், பட் ஸ்டில் நான் அங்க உள்ள மாட்டிக்கிட்டேன், என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ற ஸ்டேஜ்லயும் நீ வந்து நிப்ப. ஸோ எனக்கு கோவம்லாம் இல்லை, பட் நான் அதுக்கான பதிலை சொல்லணும்னு நினைச்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் என்ன?
வேற இது வந்து என்ன சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? கம்பெனி பார்த்துட்டு சும்மா அந்த எல்லாரும் பேசுறதுன்னு ட்ரெயினில் தாங்க சார். நான் இது வந்து ஒரு நோட்டீஸ் மூலியமாக தாங்க சார் பார்த்து ஜாயின் பண்ணேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு சேரும்போது வந்து நான் எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க சார். ஆனால் சேர்ந்து 4 மாதம் ஆகுங்க சார், இன்னும் எனக்கு எதுவுமே பண்ணி கொடுக்கல. நான் வந்து 8000 ரூபாய் தோடு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கேங்க சார். அதுக்கு வந்து ரீசனும் எதுவும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்போ வந்து கேட்டாலும் நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிகிட்டே இருக்காங்க சார். ஆனால் எந்த இதுவுமே டீட்டெயிலும் கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அலையிடுறாங்க. எங்கள் அம்மா பேசினாங்க, எங்கள் அம்மா வந்து மரியாதை இல்லாமல் வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க சார். அதுமாரி கேட்க போனால் வேறு யாராவது ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க சார். ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை வேலை தருவதாகவும் மாதம் 30,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என்றும் சென்னையின் பல்வேறு இடங்களில் விளம்பர போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. சென்னை MMDAவில் செயல்பட்டு வந்த டிரான்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெயரில் ஒட்டப்பட்டிருந்த இந்த போஸ்டர்களில் படித்து முடித்தவர்கள், பகுதி நேர வேலை தேடுபவர்கள் உள்ளிட்டோர் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் வேலை தேடி அந்த நிறுவனத்தை அணுகியவர்களிடம் இருந்து தலைக்கு 7,500 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். அலுவலக வேலை என்று கூறி பணிக்கு எடுக்கப்பட்டதாகவும் தங்கள் நிறுவன பொருட்களை விற்றுத் தருமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் MLM பாணியில் ஆட்களை வேலைக்கு சேர்த்துவிட்டால் பணம் கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தாங்கள் அனைவரும் 5 மாதங்கள் வேலை பார்த்தும் முறையாக ஊதியம் வழங்காததை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7,600 ரூபாய் கட்டியிருக்காங்க. மிஞ்சி போனால் 50,000 சில்லறலாம் நிறைய பேர் கட்டியிருக்காங்க. 5 மாதம் வேலை செஞ்சுருக்காங்க, 1 ரூபாய் சேலரி கொடுக்கல. கையில் 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த மாதிரி கட்டி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மிஞ்சி கேட்ட போனால் அசிங்கமாக ரொம்ப தப்பாக கேர்ள்ஸும் பாய்ஸும் கம்பேர் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே பேசி இப்போ வந்து அந்த மாதிரி பேசியும் நாங்கள் ஏன் போக மாட்டுறாங்க அப்படின்னா, ஊரில் வந்து வீட்டுக்கு தெரியாத அமௌண்ட்டை கட்டிட்டோமே, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்றதுனால நிறைய பேர் இங்கே இருக்காங்க. தகவலறிந்து அங்கு சென்ற சென்னை சூளைமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து நிறுவனத்தின் நிர்வாகிகளான பாண்டியன், ராஜ்கமல், ராஜா, ராஜ்குமார் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நூற்றுக்கணக்கான இளைஞர்களை மோசடி செய்த கும்பலைச் சேர்ந்த அருணா என்ற பெண் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதே போன்றதொரு கும்பலைச் சேர்ந்த மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.